ஸ்பார்க் பாடல் ஸ்பார்க் ஏற்படுத்துச்சா? அவரோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த சாங் நல்லா இருந்துச்சு. தளபதி ஃபேனாக எனக்கு வந்து தளபதி பிரச்சனையே கிடையாது. இந்த படம் எனக்கு படம் தளபதி வந்தால் போதும். பட் எனக்கு யுவன் ஃபேனாக இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் யுவன் இந்த பாட்டு ஒரு அளவுக்கு ஓகே. ஆனால் யுவன் பழைய யுவன் மாதிரி இப்போ இல்லை, அதான் பெரிய விஷயம். இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற பாடலை கேட்டிங்க இல்லையா? அதில் விஜய் அவர்கள் எப்படி டான்ஸ் ஆடி இருக்காரு? அது சொல்ல வார்த்தையே இல்லை. அண்ணானா அண்ணா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி சூப்பர், சூப்பர். இந்த பாட்டில் வந்து இந்த டிஏஜிங் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து இளமையாக காட்டியிருக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்கு? I don't think they need to do that. பார்த்த உடனே விஜயோட கெட்டப்பே டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜினோ. தமிழ் சினிமாவே ஆவலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க படம் த கோட்டு. அந்த படத்துடைய தேர்ட் சிங்கிளான ஸ்பார்க் பாட்டு எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பார்க் பாட்டு வந்து அப்படி சும்மா அப்படி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குல்ல, எப்படி இருக்குது வைபு? அந்த ஸ்பார்க்கு கோர்ஸ் தான் இவ்வளோ நாளாக ஸ்பார்க்காக வெயிட் பண்ணியிருந்தேன். வந்துடுச்சு. எனக்கு செம்ம சர்ப்ரைசிங் சாங்கு, வேறு லெவலு. அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த இதுக்கும் நியூ மாடல் ஸ்டைலு. ரொம்ப நாள் கழிச்சு தளபதியை வேறு ஒரு கெட்டப்பில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் தென் சொல்லப்போனால் ஹீரோயின், ஐயோ வேறு லெவலு. நீங்கள் விஜய் சாரை பற்றி பேசும்போது கொடுத்த ரியாக்ஷனை விட ஹீரோயின்னு பேச்சு எடுக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கல்ல, அந்த அளவுக்கு எதை பார்த்து அப்படியே ஈர்த்து போனீங்க? ப்ரோ அவங்க இந்த மாடுலேஷன் தான் ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஆள் பார்க்கறதுக்கு. சும்மா அதாவது எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக இருக்கிறாங்க. இந்த விஜய்க்கு அதுக்கு ஒரு ஈக்குவலாக கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த பூஜா இதெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு சிங்க் ஆகுது எனக்கு. அதுதான் மெயின் பார்ட். அதில் விஜயோடைய முந்தின படங்கள் எதுவுமே மியூசிக்காக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆகும். ஆனால் இந்த படத்துடைய பாடலை வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லைன்றாங்கல்ல, அப்படியா? இல்லையே, யார் சொன்னா ப்ரோ? ஃபஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பிடிக்காத மக்கள் யார் இருக்காங்க? பார்த்தோன்னே என்ன ஃபீல் கிடச்சிருக்கு? பார்த்த உடனே விஜயோட கெட்டப்பே டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையாகவே டிஏஜிங் பண்ணது ஒரு எரராக தெரியாமல் ஸ்வீட்டாக தெரியுதா? ஸ்வீட்டாக அப்படி ஒன்றும் தெரியல. டான்ஸ்லாம் தளபதிக்கு ப்ளஸ்ஸே டான்ஸ் தான், அதை எதுவும் சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. பட் அவர் கெட்டப் தான் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையா? பாட்டு கேட்க தான் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா விசில் போடுமே இப்படி தான் இருந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரு நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கேட்டால் கண்டிப்பாக ஒரு பாட்டுன்றது பிடிக்க தான் செய்யும். பார்ப்போம் என்ன மாதிரி இந்த பாட்டு ரீச் ஆகுதுன்னு. மோஸ்ட்டாக இது தளபதிக்கு இன்னும் 2 படம் தான் இருக்குது. பாட்டுலாம் நமக்கு பெருசாக மேட்ரு கிடையாது, தளபதி பார்த்தாலே போதும். ஏன்னா இதுக்கப்புறம் இது ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான் அவர் இல்லாத தமிழ் சினிமாவுக்கு. அதனால் அவருக்காக நம்ம பார்ப்போம் படத்தை. பட் யுவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். ஆஸ் ஒரு யுவன் ஃபேனாக சொல்கிறேன். இதை தளபதி ஃபேனாக எனக்கு வந்து தளபதி பிரச்சனையே கிடையாது. இந்த படம் தளபதி வந்தால் போதும். பட் எனக்கு யுவன் ஃபேனாக இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கடைசியில் ஒரு பீஸ் வருது, அந்த ஃப்ளூட்டில் வர்ற அந்த பீஜம் வந்து ஒரு பயங்கரமாக வைப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நேற்றுலேருந்தே சொல்கிறாங்க. அந்த கடைசி ஃப்ளூட் பீஜம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது நேற்றே ஆக்சுவலாக அந்த ப்ரொமோலேயே வந்தது. அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருந்தது. இது ஒரு டான்ஸ் சாங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சஸ்பீஸான மியூசிக் மாதிரி இருந்தது. பட் இது பார்க்கலாம் எப்படி அந்த படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா வாரிசு சாங்ஸுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாருமே ட்ரேட்டரில் வைப் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. தளபதிக்கு வந்து மோஸ்ட்டாக சாங்ஸ் வந்து எப்பயுமே ஹிட் ஆயிரும். அது எப்படி இருந்தாலும் சரி அவரோட டான்ஸுக்காக ஹிட் ஆகிடும். ஆஸ் வீடியோ சாங்காக பார்க்குறப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக தான் இருக்கும். கோட் படத்தில் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அதில் டிஏஜிங்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஆடி இருக்கிறார்ல, எப்படி இருக்குது ப்ரோ? அது பார்க்குறதுக்கு அவர் நார்மலாகவே நல்லா ஆடுவாப்புல. இது வந்து ஏஐயில் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. அது மூமெண்ட்டும் யார் மாஸ்டர்னு தெரில, ஆனால் நல்ல ஒரு கிரேஸாக நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. இந்த பாட்டு கேட்டிங்க இல்லையா? பாட்டில் வந்து இந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நார்மலான அடிப்பாட்டை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாங் வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு இந்த கோட் படத்துடைய பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது ப்ரோ? பாட்டுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாட்டு பெருசாக ஒன்றும் சரியில்லை ப்ரோ. அது அந்தளவுக்கு. செகண்டு பாட்டு ஓகே. ஆனால் யுவன் இந்த பாட்டு ஒரு அளவுக்கு ஓகே. ஆனால் யுவன் பழைய யுவன் மாதிரி இப்போ இல்லை, அதான் பெரிய விஷயம். சரி நல்லா பண்ணியிருப்பாருன்னு பார்த்தேன். பிஜிஎம்மாவது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த மங்காத்தாலாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல, பில்லா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பிஜிஎம்மாவது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். விஜய்க்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அவர் டான்ஸ் ஆடும்போதும் சரி, இந்த கிரேஸ் லெவலும் அவர் 50 வயசுக்கார மாதிரி தெரியுறாரா? ப்ரோ சத்தியமாக தெரியாது ப்ரோ. இது வரைக்கும் யார்கிட்டே கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது. அவர் ஆக்சுவலாக ஒரு டான்ஸர். இந்த படம் இல்லை, இந்த பம்பா சிட்டி சாங்வே சூப்பராக. அதுலேருந்து அவர் நார்மலாகவே டான்ஸர் தான். அதனால் அவர் இதெல்லாம் கம்மி, இதுக்கு மேலே நல்லாவும் ஆடலாம். யுவனுடைய இசையில் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு விஜய் பாட்டு வந்திருக்கு இல்லையா? பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு? பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈவன் கொரியோகிராஃபி அண்ட் பிக்சரைசிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அது நல்லா இருக்குது நிஜமாலுமே. அவர் வந்து இளமையாக காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஏஜிங் பண்ணியிருக்காங்க இல்லையா?
அது ஃபர்ஸ்ட் டைம் தான் ரிவீல் பண்ணி வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லைன்னா ஒத்து போகுதா? கிட்ட சிமிலாரிட்டியாக தான் இருக்குது, அவ்வளோக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஈவன் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஸ்பார்க் பாடல் ஸ்பார்க் ஏற்படுத்துச்சா? நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவரோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பார்க் பாட்டில் ஒரு 10 செகண்ட் தான் டான்ஸ் ஆடினாரு, ஆனால் வேற மாதிரி இருந்துச்சுல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐ ஆக்சுவலி லைக் இட். ஏன்னா நான் ஒரு சில பழைய படம் பார்த்தேன், அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் விஜய் படம். ரீசெண்டாக வந்த பீஸ்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லியோ படமும் நான் வந்து பார்த்தேன். நான் ஐ டோன்ட் மிஸ் ஆன் சீயிங் எனி ஆஃப் விஜய் படம். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பா எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டான்ஸ், த வே ஹி டான்சஸ், கிரேஸ்ஃபுல், எவ்ரி திங். இப்போ இந்த பாட்டில் வந்து இந்த டிஏஜிங் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து இளமையாக காட்டியிருக்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்கு? ஒட்டுதா? I don't think they need to do that. If it's going to be his last film, அவங்க வந்து அதை ரியலிஸ்டிக்காக வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டு ஷோ தட் ஈவன் இஃப் இஸ் வெரி ஓல்ட், இன்னும் அவ்வளோ ஆக்டிவாக டான்ஸ் ஆடுறார் அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம். நார்மலாகவே விஜய் வந்து ரொம்ப இளமையாக இருப்பார், ஆனால் இந்த ஸ்பார்க் பாட்டில் இன்னும் இளமையாக்கி இருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாட்டு? அது எனக்கு நான் வந்து விஜயோட ஃபேனு. மலேசியாவில் விஜய் படம்னா ஒரு படம் கூட விட மாட்டேன், ரொம்ப சிறப்பாக பார்ப்பேன். அவரோட பாட்டு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ மற்ற ஹீரோ டான்ஸ் ஆடுறத விட இப்போ விஜய் ஆடும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுவார், ஸ்டைல் ஆடுவார்னு சொல்கிறாங்கல்ல, அவர் டான்ஸ் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வெளியூரில் நிறைய டான்ஸ் அவரை பார்த்துருக்கிறேன். நிறைய டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து யங்காக இருக்கும்போது, கல்யாணம் பண்ணாத முன்னே அவர் பார்த்துட்டு இருக்கார் படம். ரொம்ப அருமையான டான்ஸு, சிம்பிளாக ஆடுவார். ஓகே, வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி சூப்பர், சூப்பர். ஸ்பார்க் அப்படின்னு விஜய் பாட்டு ஒன்று வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அதில் விஜயோடைய டான்ஸு கலக்கலாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் இட் வெரி மச். கண்டிப்பாக நல்லா இருக்குது, அது நல்லா ஹிட்டாக ஆகும். ஆமாம், அவர் வேறு இப்போ இதுலேருந்து போயிட போகிறாரு, அது வேறு பெரிய வருத்தம் தான். ஆமாம் ஆமாம், அவர் அரசியலுக்கு வந்துட போகிறார் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, சாரோஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்பார்க் பாட்டு ஸ்பார்க்காக இருக்கா? ஸ்பார்க்காக தான் இருக்குது. பார்க்க அழகாக இருக்கிறாரு விஜய், எங்கே தெரிகிறாரு, நல்லா இருக்கார். ஸோ மற்ற நடிகர்கள் கம்பேர் பண்ணும்போது அப்படி என்ன கிரேஸ் அவர் டான்ஸ்குள்ளே கொண்டு வர்றாரு? அவர் வந்து ஒரு அசால்ட்டாக ஆடுற மாதிரி ஒரு இது இருக்குது அவர்கிட்ட இருக்கிற அந்த குட் குவாலிட்டி, அது டிஃப்ரென்சியேஷன் காட்டுறதே அதுதானே. இந்த ஸ்பார்க் பாட்டை பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருக்கா? நைஸ், நல்லா இருக்கு. ஸ்டெப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஆனால் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நல்லா தெரியுது. இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற பாடலை கேட்டிங்க இல்லையா, அதில் விஜய் அவர்கள் எப்படி டான்ஸ் ஆடி இருக்காரு? சூப்பரா. எப்போவுமே விஜய்க்கு ஈடாக யாருமே இல்லை. எனக்கு வந்து 10th ரொம்ப பிடிக்கும். விஜய் பர்த்டே வந்தால் நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவேன். விஜய்க்காக நான் சண்டை போட்டிருக்கேன். விஜய்க்கு ஆல்பமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ டான்ஸ் அப்படின்னாலே டக்குன்னு விஜய் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு இல்லையா? என்ன ஒரு கிரேஸ் அதில் கொண்டு வர்றாரு அவர்? அது சொல்ல வார்த்தையே இல்லை. அண்ணானா அண்ணா தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.